ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 27 ஜூலை 2026 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 2026 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்ண போறார். அது என்னங்க வக்ரகதி? சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகிற காலம். சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல ஜென்ம சனியா இருக்காரு பாத்தீங்களா? மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறதுல இல்லைங்க, மீனத்திலேயே தான் இருப்பாரு. அவர் சில நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் சனியினோட ஒரு எஃபிகசி குறைஞ்சிடுமா, இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா அவரோட ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு ராசியினோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. இது நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்ல போறோம். முற்பகுதி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார். பிற்பகுதி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன மாதிரி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது ரிவ்யூ, கர்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், கர்மிக் லெசன், பழைய விஷயங்கள் திரும்பி வரா மாதிரி தோணும். நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது மாறும். அதே மாதிரி இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது நடக்காம போறதுக்கும் தாமதம் ஆகிறதுக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக உங்க ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி சனி பகவான் வந்து உங்களுக்கு ரோக சனியா தான் இருக்காரு. அதாவது கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் முடிவு பண்ணிட்டார். நீங்களே வேணாம் அப்படின்னாலும், வேண்டாங்க எனக்கு அப்பா எனக்கு எதுவும் கொடுக்காதப்பா அப்படின்னாலும் அவர் கொடுத்துதான் தீர போறார். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நல்லது செய்யணும் அப்படின்னு வந்திருக்க சனி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். எப்படி வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல இருக்கதான் செய்யுது. ஆக உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வரதான் போறாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப சூப்பர், நல்லதுதான் நடக்க போகுது இல்லையா? வேற ஏதாவது அடிஷனல் கொசுறு நல்லது இருக்கதான் செய்யுது. அது என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 5க்கு அதிபன். சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவர் தான் அதிபன். அப்ப ரொம்ப நாளா உங்களோட கம்ஃபர்ட் குறித்து நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டான கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா, ஒரு நல்ல போஷான ஏரியாவில் ஒரு பில்டிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், எங்கள் அம்மா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எங்கள் அம்மா என் கூடவே தான் இருக்காங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குப்பா, எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் தான், எங்கள் அம்மா ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் முதல்ல மாதிரி என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். புரியுதுங்களா? நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேங்க்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, சில ஆசைகள் சாலிடாக நிறைவேறும். என் குழந்தைங்களால வந்து பாருங்க, எனக்கு ரொம்ப மன கஷ்டம் இருக்கு. ஏன்னா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, நியாயமான ஒரு ஆசை தானே. என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நியாயமான ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஆசை தானே. என் பிள்ளைங்க 10 ரூபாய் சம்பாரிச்சு எனக்கு இருக்க கடனெல்லாம் அடைக்கணும்னு ஆசைப்படுறேன். பசங்க எதுவும் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படல, அவன் சம்பாரிச்சு அவன் நல்லா இருந்தா போதும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய யோசனைகள், நிறைய ஆசைகள் நம்மளோட குழந்தைங்க சார்ந்து இருக்கும். குழந்தைங்களே இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்கும். குழந்தை வந்து இது வரைக்கும் கூடி வரல, குழந்தை கூடினா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்படி குழந்தைங்க சார்ந்து நல்ல ஆசைகள், நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னாங்க, குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்க மாத்திக்கோங்க. நிறைய விஷயம் சொல்றோம், முடிஞ்சா இந்த விஷயம் செஞ்சா உனக்கு நல்லதுப்பா அப்படின்றத புரியப்படுத்துங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவனும் அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு வாழறதுக்கான உரிமை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அப்ப நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸ் செய்யற தப்பு என்ன? நம்ம நினைக்கிறத நம்ம குழந்தைங்க செய்யணும். நம்மளோட ஆசைகளை, நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா, என்னால படிக்க முடியல, நீ கண்டிப்பா டாக்டர் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவனுக்கு என்ன ஆகணும்னு அவன் ஆசைப்படுறான் அப்படின்றது கேட்கணும்ல. அவன் ஆசைப்படுவான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு, அந்த பொண்ணு ஆசைப்படும் ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு. நம்ம என்ன நினைப்போம், ஒரு சீரியல்ல நடிக்கணும்னு ஆசைப்படுவோம், வேண்டாம் அந்த தொழில வேண்டாம், டாக்டர் தான் மரியாதை அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆக நம்மளோட ஆசைகளை நம்ம குழந்தைங்க மேல திணிக்கிறத விட அவங்க ஆசை என்ன,
அவங்க ஆசை பிரகாரம் அவங்க வாழட்டும். முடிஞ்சா சப்போர்ட்டிவா இருங்க. நல்ல அப்பாவா அம்மாவா இருக்கிறதுக்கு பதில் நல்ல நண்பனாவும் தோழியாவும் இருங்க. அப்ப குழந்தைங்க உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, எங்க அப்பா ஐடியல் பேரண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க சார்ந்து நெறைய யோஜனைகள் இருக்கு. நெறைய ஆசைகள் இருக்கு. பூர்வீகத்துல சொத்து பத்துலாம் என் கைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். பூர்வீக ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்படி நெறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னு சில ஆசைகள சனி பகவான் இந்த காலத்துல நிறைவேத்தி குடுப்பாரு. புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டாம். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில குடுக்கக்கூடிய பலன்கள். சரி. இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. பின்னாடி 40 நாட்கள், கடைசி 40 நாட்கள் குருனோட உச்ச பார்வை அவர் மேல இல்ல. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அவர் ரோக சனியா தான் இருக்காரு. கடன், நோய், எதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் குடுக்க போறாரு. அதெல்லாம் அவர் செய்வார். என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வரும். அதே மாரி சேலஞ்சஸ் நெறைய வரும். குடும்பத்துல ஒரு சில சேலஞ்சஸ், வேலை செய்ற இடத்துல சேலஞ்சஸ், சமுதாயத்துல சேலஞ்சஸ், நம்ம மதிப்பு, மரியாதை, நம்ம செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாத்தையும் காப்பாத்திக்கிறதுல ஒரு சேலஞ்ச் அதெல்லாம் வரும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இந்த 40 நாட்கள் சவால்களை வெல்லும் காலம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த பதிவ பாத்துட்டு இருக்கோங்க. அம்மா நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நெறைய மேட்ச் ஆயிருக்கும்மா. சந்தோஷமா. பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அததாம்மா நாங்க சொல்றோம். எங்க சுய ஜாதகத்த நாங்க ஒரு முறை முழுசும் தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு விருப்பப்பட்டாலும், அம்மா எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்மா. முன்னாடி, பின்னாடி எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு. இது 1 வருஷம், 2 வருஷமாவா? எத்தன வருஷமா இந்த பிரச்சனையோடவே வாழறது? முடியலம்மா எங்களால. வயசு இருக்கும்போது சமாளிச்சோம். இப்ப வயசும் இல்ல, சமாளிக்க முடியலம்மா. இந்த பிரச்சனைகள்லாம் எப்பம்மா ஓயும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்கும்மா. உங்க சுய ஜாதகத்த பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அம்மா என் புள்ளையினால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் நானு. பையன் ஒண்ணும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான். எங்க குடும்பத்துக்கு ஒத்தே வராத ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு, அவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். பொருத்தமும் போய் பார்த்தோம். பார்க்கும்போதே பொண்ணு ஒத்து வரலம்மா எங்களுக்கு. நாங்க காசு, பணம், வசதி, அந்தஸ்து, ஜாதி மதம்லாம் பார்க்கல. ஆனா பொண்ணு ஒத்து வரல. பொண்ண பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒத்து வரும் தோணலம்மா. கேட்க மாட்டேங்கிறாம்மா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இதுக்கு வேற வழியும் வாய்ப்பும் இருக்கா? அந்த பையன் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிப்பானா? இல்ல நாங்க பார்க்குற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பானா? இப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அம்மா நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். இப்ப கௌரவமான குடும்பத்துல தான் நெறைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு தண்டா பழகுதுங்க. தப்பு தண்டா பண்ணுதுங்க. தப்பானவங்க கிட்ட பழகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத ஒரு பையன் கூட பழகி, அந்த பையன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கினா கூட பரவாயில்லம்மா. இன்னமும் லிவ் இன் இருந்து, ரிலேஷன்ஷிப் இருந்து, டேட்டிங் இருந்து, என் பொண்ணுக்கு எப்பம்மா திருந்தும்? நான் சொல்ற பையன கல்யாணம் பண்ணிக்குமா? நல்ல கௌரவமா என்ன வாழ விடுமா? பையன் தேவையில்லாத சில வஸ்துக்களுக்கு ஆளாயிட்டான். போதை வஸ்துக்கள் இதெல்லாம் ஆளாயிட்டான். அவன் மாறுவானா? இந்த மாதிரி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு மேல ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சிலர் வந்து சிம்பிளான விஷயம் கேட்பாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம்மா. பலமுறை வீடுக்கு அட்வான்ஸ் குடுத்துட்டேன். வீடு கட்ட முடியல. எங்களுக்கு பூமி யோகம் இருக்கா? இல்லையா? வீட்ல தங்கமே நிக்க மாட்டேங்குதும்மா. தங்கமே சேர மாட்டேங்குது. நாலா பக்கமும் கடன் இருக்கு. கடன்ல இருந்து வெளிய வந்துருமா? இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு உங்க சுய ஜாதகங்க. சுய ஜாதகத்த பார்த்தா எந்த பிரச்சனை எப்ப தீரும்? இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் 10 வருஷம் தொடருமா? 5 வருஷம் தொடருமா? இன்னும் 5 மாசத்துல முடிவடைஞ்சிருமா? இல்ல இப்பயே முடிவடைஞ்சிடுமா? இப்படி பல விஷயங்கள் தெரியும். ஆக என்கிட்ட உங்க ஜாதகத்த பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, உங்களுடைய எந்த குறைகளா இருந்தாலும் உங்க ஜாதகத்த அனலைஸ் பண்ணி ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். தேங்க் யூ.